அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் முனைவர் சண்முகம் ராஜகோபால், உதவி பேராசிரியர் பட்டுப்புழுவியல், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் உதவி பேராசிரியராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தரமான மல்பரி இலைகள் எப்படி உற்பத்தி செய்யறதுன்னு. போன வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்த்தது மல்பரி பழங்கள், அதனுடைய பயன்களும் வந்துட்டு நம்ம பார்த்தோம். அதை பற்றின உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேணும், இல்லை நான் என்ன பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், அதை பார்த்தா என்னோட பயன்களை தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தரமான மல்பெரி இலைகள் எப்படி உற்பத்தி செய்யறது. தரமான மல்பெரி இலைகள் நம்ம உற்பத்தி செய்யறதுன்னா முதல்ல வந்துட்டு நம்ம என்ன ரகம் நம்ம பயிரிட போறோன்றதை முதல்ல நம்ம தேர்வு செய்யணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அதுக்கு நம்ம சொல்லணும்னா மண் நமக்கு எப்படி வந்துட்டு வெப்பநிலை இருக்கு, காற்றோட்டம் எப்படி இருக்கு, இதுக்கு தகுந்த மாதிரி முதல்ல வந்துட்டு நம்ம ரகங்கள் தேர்ந்தெடுக்கணும். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். நம்ம வந்துட்டு இளம்புழு வளர்க்க போறோமா இல்லை முதிர்ந்த புழு வளர்க்க போறோமா அப்படின்றத பொறுத்து நம்ம வந்துட்டு மல்பெரி நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம என்ன மாதிரி வந்துட்டு புழு வளர்க்க போறோன்றதை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு மல்பெரியை பயிர் செய்யணும். உதாரணத்துக்கு நான் இளம்புழு வளர்க்க போறேன் அப்படின்னா முதல்ல வந்துட்டு அதுக்குண்டான ரகங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதனுடைய ரகங்கள் பார்த்தீங்கன்னா S36 மற்றும் V1, இந்த 2 ரகங்களை வந்துட்டு நம்ம தேர்ந்தெடுக்கலாம். மேலும் இதற்கு இப்போ புதுசா வந்துட்டு சென்ட்ரல் செல் போர்டு மத்திய பட்டு வாரியத்திலிருந்து புதுசா ஒரு ரகம் வந்துட்டு தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த ரகத்தோட பேர் வந்துட்டு G2. ஸோ இந்த ரகங்களை வந்துட்டு நம்ம இளம்புழு வளர்ப்புக்காக பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முதிர்ந்த பட்டுப்புழு வளர்க்குறது. முதிர்ந்த பட்டுப்புழு இப்போ அதுக்கு தேவையான ரகங்கள் பார்த்தீங்கன்னா V1, MR2, DD, விஷாலா, இந்த மாதிரி வந்துட்டு ரகங்களை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அதிலிருந்து நம்ம எப்படி தரமான மல்பெரி இலைகள் நம்ம உற்பத்தி செய்யறதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு ரகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிட்டோம், அது எப்படி நம்ம பயிர் செய்யறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு இன்னும் நம்ம மேலும் மேலும் நம்ம சொல்லிகிட்டே போகணும்னா நிலவளம், நீர்வளம், உர மேலாண்மை, கலை மேலாண்மை, இதை பொறுத்து தான் வந்துட்டு நமக்கு தரமான மல்பெரி இலைகள் உற்பத்தி செய்யறதுன்றது இருக்கு. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது நடவு முறை. ஒரு ரகத்தை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம், அது எந்த மாதிரி நம்ம வந்துட்டு நடவு முறை செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் உள்ள இடைவெளி வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த செடியினுடைய அளவை பொறுத்து தான், இடைவெளி பொறுத்து தான் நமக்கு இலைகளினுடைய தரமும் அதில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு கிடைக்க போறது இருக்கு. உதாரணத்துக்கு 3 வகையான வந்துட்டு நடைமுறைகள் இருக்கு. முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேர் வரிசை, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இணை வரிசை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபெட் சிஸ்டம் சொல்லுவாங்க, அதாவது பெட் சிஸ்டம். பெட் சிஸ்டம்ன்றது நம்ம மலை சார்ந்த பகுதிகளில் மட்டும் நம்ம செய்யக்கூடியது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நேர் வரிசை. ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளி பார்த்தீங்கன்னா 3 அடி இருக்கும். பக்கவாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 அடி இடைவெளி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நடவு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு தேவையான, வேருக்கு தேவையான அதுக்குண்டான இடைவெளிகள், இலைகளுக்கு உண்டான இடைவெளிகள் அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா செடிக்கு தேவையான ஒளிச்சேர்க்கையில இருந்துட்டு காற்றோட்டங்கள் வந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா செடி ரொம்ப ஆரோக்கியமா வளரும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா செடிக்கு தேவையான உர நிர்வாகம். ஒரு உர நிர்வாகம் மேலாண்மைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு மிக மிக அவசியம். குறிப்பா மல்பெரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்பி தான் அந்த பயிர் வந்துட்டே இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம இப்போ செடி நம்ம நட போறோம்னா அடி உரமா பார்த்தீங்கன்னா 20 டன் ஒரு ஹெக்டருக்கு வந்துட்டு நம்ம கொடுக்கணும். அந்த 20 டன்னும் ஒரே அளவுல நம்ம கொடுக்கக்கூடாது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கு நேரா வேறு பகுதியில இருந்து உதாரணத்துக்கு 1 அடி பகுதியில வந்து 1 அடி இடைவெளி விட்டுட்டு குழி பறிச்சு அதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு அடி உரத்தை நம்ம இடணும். இதே மாதிரி வந்துட்டு 6 மாதங்களுக்கு ஒரு முறை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயற்கை உரத்தை நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். மேற்கொண்டு ஒவ்வொரு முறையும் நம்ம கவாத்து செய்யறப்போ, கவாத்து செஞ்ச பிறகு நம்ம வந்துட்டு NPK ஃபெர்டிலைசர் வந்துட்டு கண்டிப்பா கொடுக்கணும். அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது கவாத்து. கவாத்துன்றது மல்பெரி செடிக்கு மிக மிக அவசியமான ஒரு ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 3 விதங்களா நம்ம செய்வோம். அடிக்கவாத்து, நடுக்கவாத்து, நுனிக்கவாத்து, இந்த 3 கவாத்தையும் நம்ம கண்டிப்பா வந்து பார்க்கணும். இதுல வந்துட்டு அடிக்கவாத்துன்றது வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் நம்ம செய்யணும். அதுவும் நம்ம மழைக்காலங்களில் ஜூன் ஜூலைல மட்டும்தான் செய்யணும். நடுக்கவாத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக எப்பொழுதும் செய்கிற மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் நம்ம வந்துட்டு பட்டுப்புழு வளர்ப்பு முடிஞ்ச பிறகு கவாத்து செய்யறதுன்றது நடுவெட்டு. நுனி வெட்டுன்றது நம்ம ரேரிங் மெத்தடை பொறுத்து இருக்கு. செடியிலிருந்து 30 சென்டிமீட்டர் அப்படி நம்ம எடுத்தோம்னா அதுக்கு பேர் அடிக்கவாத்து. அந்த அடிக்கவாத்துன்றது எடுக்கிறப்ப வருடத்திற்கு ஒரு முறை தான் எடுக்கணும். குறிப்பாக நமக்கு மழைக்காலங்களில் மட்டும்தான் அது எடுக்கணும். ஸோ அது மிக மிக அவசியம். நம்ம கொடுக்குற கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப் கட்டாக இருக்கணும், அதாவது தெளிவான கட்டாக இருக்கணும். சிங்கிள் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி டக்குன்னு வந்துடணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கவாத்து பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் கவாத்து செய்கிறப்போ அதில் தோல் உறிஞ்சு வந்ததுன்னா அந்த செடி திரும்ப தலைஞ்சு வராது. ஸோ அது வந்துட்டு மிக மிக அவசியம். இது வந்துட்டு அடிக்கவாத்து. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நடுக்கவாத்து. நடுக்கவாத்துன்றது பார்த்தீங்கன்னா பூமியில இருந்து 60 சென்டிமீட்டர் அளவுக்கு உயரத்தில் நம்ம எடுக்கணும். அதுக்கு பேர் வந்துட்டு நடுக்கவாத்து. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
இலையினுடைய அதாவது பட்டுப்புழுவை எந்த நிலையில இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கவாத்து செய்யணும். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நுனி கவாத்து. நுனி கவாத்து பார்த்தோன்னா இளம்புழு வளர்ப்புக்கு மட்டும்தான் செய்வாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மைன்றது மல்பெரிக்கு மட்டும் இல்ல, எல்லா பயிர்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்குமே ரொம்ப அவசியமானது. ஸோ நீர் மேலாண்மை ஒவ்வொரு மண் சார்ந்து நம்ம வந்துட்டு நீர் மேலாண்மை நம்ம செய்யணும். உதாரணத்துக்கு நம்ம செம்மண் பூமியா இருந்ததுன்னா வாரத்திற்கு ஒரு முறை, அதாவது 7 நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு நம்ம நீர்ப்பாசனம் செய்யணும். ஒருவேளை நமக்கு கருப்பு மண், கரிசல் மண் அந்த மாதிரி இருந்ததுன்னா 10 நாளைக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செஞ்சா போதும். நீர்ப்பாசனம் செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட நீரினுடைய உப்பின் அளவு வந்துட்டு நீங்க சாயில் டெஸ்ட் லெபார்டரியில வந்துட்டு நீர் பரிசோதனையும் செய்யறாங்க. அங்க கொடுத்து வந்துட்டு நீங்க உங்களுடைய நீரினுடைய தன்மையை வந்துட்டு நீங்க பாத்துக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன மாதிரி வந்துட்டு நம்ம நீர்ப்பாசனம் செய்யணும். மல்பெரிக்கு வந்துட்டு பொதுவா நம்மளுடைய நீர் வசதி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம நீர்ப்பாசனம் செய்யணும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கால் முறையில வந்துட்டு நீங்க வந்துட்டு நீர்ப்பாசனம் செய்யறப்போ ஒரு செடிக்கு தேவையான எல்லா நீர்களும் வந்துட்டு அதை எடுத்துக்கும். அடுத்தபடியாக பார்த்தோன்னா சொட்டு நீர் பாசனம் என்னோட பூமியில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது, மே மாதம் கம்மியாக இருக்கும், மார்ச் மாதமே எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் செய்யலாம். இந்த சொட்டு நீர் பாசனம் நம்ம செய்கிற அளவுக்கு செய்யும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 40% நீர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேவ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் கன் இரிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக யாரும் பயன்படுத்துறது இல்லை. ஒருவேளை செய்யணும்னு எதிர்பார்க்குறவங்க மலை சார்ந்த பகுதியில் வந்துட்டு மல்பெரி பயிர் செய்கிறவங்க அந்த மாதிரி ரெயின் கன் இரிகேஷன் வந்துட்டு தாராளமாக செஞ்சு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா தரமான மல்பெரி இலைகளை எப்படி உற்பத்தி செய்யறதுன்றதை பார்த்தோம். ஸோ அதுக்குண்டான தொழில்நுட்பங்களும் உங்களுக்கு நம்ம கொடுத்தாச்சு. மேற்கொண்டு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும், அதில் வந்துட்டு உங்களோட தேவையான கேள்விகளை வந்துட்டு தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இல்லை தொலைபேசி எண்கள் கொடுத்துருப்போம், அதுலேருந்து நீங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்துட்டு நான் கொடுத்த அந்த வீடியோ வந்துட்டு மல்பெரி பழங்கள் அதனுடைய பயன்களை பார்த்தோம். இதுதான் அதனுடைய பழங்கள். இது வந்துட்டு MR2ன்ற மல்பெரி ரகத்தில் வந்துட்டு இந்த பழங்கள் வந்திருக்கு. இந்த பழங்களை பார்த்தீங்கன்னா காய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும். இளஞ்சிவப்பாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தரமாக இருக்கிறது, கொஞ்சம் சிவப்பாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பழுத்து இருக்குது. நல்ல பழமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பு கலரில் இருக்கும். அது வந்துட்டு ரொம்ப சுவையானது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மல்பெரி பழத்துடைய ஒவ்வொரு நிலைகள். இது வந்துட்டு ஆரம்ப நிலை, இது நடுநிலை, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ முதிர்ந்த பழங்களுக்கு முன்னாடி உள்ள பருவம் இதுதான் சரியான முதிர்ந்த பழம். ஸோ இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்றப்ப தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும். உதாரணத்துக்கு வைட்டமின் A, வைட்டமின் C, வைட்டமின் K, போலிக் ஆசிட், இரும்பு சத்து, நார் சத்து, இந்த மாதிரி சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மல்பெரி பழம் அதுக்குண்டான பலன்களை பற்றி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். மேலும் இது சம்பந்தமான தொழில்நுட்ப தகவலுக்கு KVK ஊட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.